அத்தா சோக் ஆயிடுச்சுதா. நான் குடுக்கவே இல்லையே, கையில தானே இருக்கு. அது இதுக்கு முன்னாடி ஊட்டிங்கல்ல, அது தொண்டைக்கு போயிருக்கும் அப்படியே. அதான் நான் ஊட்டவே இல்லங்கிற. என்ன உளற நீ? அது தம்பி ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. என்னம்மா? ஏமா இந்திரா? ஒரே என்ன பண்ண குழந்தைய? என்னாச்சு? என்னம்மா? இரு ஒண்ணும் இல்ல. இந்த எதுக்கு இப்படி விக்குது? நான் தான் குடுக்கவே இல்ல உனக்கு. என்னடா இது? தம்பி இன்னுமா தொண்டையில சிக்கி இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, தொண்டையில தான் சிக்கி இருக்கும். ஒண்ணு இல்ல, சரியா போயிடும். சுமார். ஐயோ வதனா அண்ணி, பாவம் சரி தள்ளி விட்டுருங்களே. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்பதான் வெளியில வரும் சிக்குனது. இல்ல, வேதா வந்தா தான் வெளியே வரும். இல்ல, இப்படி சோக் ஆகும் போதெல்லாம் அந்த கேர்டேக்கர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து எடுத்து விடுவாங்க. அததான் சொன்னேன். என்னது ஆகும் போதெல்லாமா? அப்ப அடிக்கடி ஆகுமா? அடிக்கடிலாம் இல்லத்த, மாசத்துக்கு ஒரு 2 தடவை, அவ்வளவுதான். ஐயோ, குழந்தையோட குரல் விட சின்னதா இருக்கும் போல இருக்கே. வதனா, அவளையே கூப்பிட்டுலாமே. அவ வந்தா கொஞ்சம் சரி பண்ணி விடுவா. நான் இருக்கேன்ல, இரு, நான் பாத்துக்கிறேன். எப்பவுமே சர்வீஸ் விட்டுற மெக்கானிக் கிட்ட காரை விட்டா தான் ரிப்பேரை சரி பண்ண முடியும். சொல்லிட்டு அவ்வளவுதான். ஐயோ, சரி போய் அவளை கூட்டிட்டு வாங்க, போங்க. சரி. என்னம்மா இது? இருடா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. வாமா வேதா, எந்திரா. பாரு என்னாச்சு தம்பி? சீக்கிரம் பாரு. என்னாச்சுமா? இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தா சோக் ஆயிடுச்சு. தம்பி திரும்பமா. இதெல்லாம் நான் முதல்லயே பண்ணிட்டேன். இருமா. கிளியர் ஆயிடுச்சு. இதைத்தானே நானும் பண்ணேன். இப்ப மட்டும் எப்படி? இல்ல, நான் சொன்னேன்ல, சர்வீஸ ஒரே மெக்கானிக் கிட்ட விட்டா தான் அது என்னது? சரியாகும்.